அப்ப இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வஷாபுன் நஸஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். ஒரு இளைஞனை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு இளைஞன் தன்னுடைய இளமை பருவத்தை அவன் எப்படி வளர்க்கிறான் என்றால், நஸஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், இபாதத்திலேயே தன் இளமை பருவத்தை வளர்க்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். இளமையில தான் அல்லாஹுடைய இபாதத்துக்களில் ஊறி திளைத்த ஒரு இளைஞனாக எந்த இளைஞன் இருக்கிறானோ அவனுக்கு மறுமையில் எந்த நிழலும் இல்லாத அந்த கட்டத்தில் அவ்வளவு அல்லோல கல்லோலப்படுகிற அந்த நாளில் அல்லாஹ்வை கூப்பிட்டு ஏன் அரிசிக்கு கீழே நில்லுப்பா அப்படிம்பான்னா அந்த வாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்திலே இளமையை அல்லாஹ்வுக்காக அவன் இபாதத்துக்காக கழித்தவர்கள், கழித்து கொண்டிருப்பவர்கள் யார் சகோதரர்களே? சிந்தித்து பாருங்க. இபாதத்துக்களில் தன் இளமையை கழிப்பதற்கு இந்த உலகத்திலே எந்த இளைஞன் விரும்புகிறான்? பள்ளிவாசலுக்கு போனா நண்பன் கேவலமா பார்க்கிறான். என்னையா தொப்பியை போட்டுக்கிட்டு ஜுப்பாவை போட்டுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு என்ன கோலமிடா இது அப்படிங்கிறான்னா, இப்படிப்பட்ட நண்பர்களோடு நாம் சேரவும் கூடாது. சேர்ந்தால் அவர்கள் நம்மை அதில் ஈடுபட அனுமதிக்கவும் மாட்டார்கள். ஏளனமாக பார்ப்பவர்கள், தன்னுடைய இளமையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்துக் கொண்டு இபாதத்துக்களில் ஈடுபாடு காட்டுகிறவர்களை ஒரு கொச்சைத்தனமாக பார்க்கிற ஒரு சமுதாயமாக இருந்தா அவன் இளமையை எப்படி நினைக்கிறான்? இளமை என்பது அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு தடவை தான் கொடுப்பான். அது கொடுக்கப்பட்டு அந்த இளமை என்ற பருவம் தாண்டினால் மீண்டு வரமாட்டாது. பிறகு முதுமையை அடைந்த ஒரு மனிதன் மீண்டும் எனக்கு அந்த இளமை திரும்பாதா என்று நினைக்கிற ஒரு காலம் வரும். அப்ப இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ் மறுமையில் விசாரிக்க மாட்டானா? நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 5 விடயங்களை குறித்து நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். அந்த 5 விடயங்களுக்கும் நீங்கள் மறுமையில் அல்லாஹ்விடம் பதில் சொல்லுகிற வரைக்கும் அந்த மஹ்ஷருடைய பெருவழியிலே உங்களுடைய பாதம் ஒரு அடியும் நகரமாட்டாது என்றார்கள். அதே ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், உங்களுடைய ஆயுளை குறித்து அல்லாஹ் கேட்பான். வஃபி உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, ஓ ஆயுளை கொடுத்தனடா எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பானா இல்லையா? நமக்கு பருவம் அடைந்து பக்குவம் தெளிந்து எது சரி எது பிழை என்று அந்த நிலைமையை நாம் அடைந்து நல்லா சிந்திக்கக்கூடிய பருவத்திலே இருக்கக்கூடிய நாம், திடகாத்திரத்தோடு இருக்கிற நாம், ஆரோக்கியமாக இருக்கிற நாம், ஓய்வு நேரங்களை அதிகம் பெற்றிருக்கிற நாம், இந்த இளமையை எப்படி கழிக்கிறோம்? தெருக்களிலே அரட்டை அடித்தா அல்லது போலையும் பெட்டையும் எடுத்துக்கிட்டு அடுத்தவனுக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு போல் அடிச்சுக்கிட்டு திரிகிறோமா? இரவு நேரமெல்லாம் கதிரையை இழுத்து போட்டு தெருக்களிலே காட்டு விளையாடுறோமா? அல்லது எங்கேயாவது அந்த விளையாட்டு திடல்கள் இருக்குதான்னு தேடி போய் அங்கே இரவு நேரங்களை கழித்து நம்முடைய காலத்தை வீணடிக்கிறோமா? அல்லது சினிமா தியேட்டர்களை தேடி சென்று சினிமா அறைகளிலே கொட்டகைகளிலே நம்முடைய வாலிபத்தை சீரழிக்கிறோமா? போதைப் பொருள் என்று அல்லது ஐஸ் என்று ஏதோ ஒரு ஹராத்தை செய்து கொண்டு இந்த உலகத்திலே வாழுகிறோமா? பெண்கள் பின்னால் மோகம் பிடித்து விபச்சாரத்தை நோக்கி அலைகிறோமா? எப்படி இந்த உலகத்திலே நம்முடைய வாலிபம் கடத்தப்படுகிறது என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த உலகத்திலே 15 இருந்து 45 தாண்டி நாங்கள் வந்துவிட்டோம் என்றால் அதற்கு பிறகு 50-60 வருட காலங்களை அடைந்த எந்த மனிதனாலும் அந்த இளமையை திரும்ப பெற முடியாது சகோதரர்களே. இளமை பருவம் இபாதத்துக்களிலே ஊறி திளைத்திருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். 5 வக்துக்கே பள்ளிக்கு வர மாட்டான். மறைவு எங்க இபாதத்தில் ஊறி திளைக்கிறது? அல்லாஹு அக்பர், இந்த உலகத்தில் துனியாவிலேயே அல்லாஹ் தாண்டா பெரியவன் என்ற சத்தம் தன் காதில் கேட்கும். என்னையா அல்லாஹு அக்பர் அப்படின்ட்டு போயிட்டு எதையாவது ஒரு ஹராத்தை வீணானதை இந்த துனியாவிலே செய்து கொண்டிருப்பார்கள். இது குறித்து அல்லாஹ் மறுமையில் கேட்க மாட்டானா? நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த 2 பெரும் அருட்கொடைகளிலே மனிதர்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகமதானி மகபூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், 2 அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த 2 அருட்கொடைகளில் 2ஐயும் மனிதர்கள் வீணடிக்கிறார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஸ்ஸிஹா வல் ஃபரா, ஒன்று அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம், இன்னொன்று அல்லாஹ் கொடுத்திருக்கிற அவனுக்குரிய ஓய்வு நேரங்கள்.
இந்த ரெண்டையும் மனிதர்கள் இந்த உலகத்தில் வீணடிக்கிறார்கள் என்றால் சகோதரர்களே, இளம பருவத்தில் 15-20 வயசுல எவன் வந்து தொழில் செஞ்சு பெரிய தொழிலதிபர்னு மாறி இருக்கிறான். உம்மா வாப்பா காசுல தான் திருட்டி இருக்கிறான். வாப்பட காசுல உம்மன காசுல தான் வண்டி எடுத்து ஓடுறான். அவங்க சம்பாரிச்சு கொடுக்கறத தான் இவனும் வந்து எடுத்துக்கிட்டு ஊதாரித்தனம் பண்ணி திரிகிறான். இப்படி இருக்கிற உனக்கு என்னப்பா வந்து கேடு வந்துச்சு? 5 வக்து பள்ளியில வந்து தொழ முடியாதா? சுன்னத்துகள் பேண முடியாதா? நேரங்களை ஒதுக்கி அல்லாஹ்வோடு உறவாட முடியாதா? நாம வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு நோன்பை நோட்க முடியாதா? நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளுகிற இறை வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட முடியாதா? அல்லாஹ்வை நினைத்து ஒரு திக்ர் செய்ய முடியாதா? தஸ்பீஹ் செய்ய முடியாதா? ஏன் முடியவில்லை என்றால் எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளவில்லை. சகோதரர்களே, நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த வயசு போனா வேற என்ன வயசியா இருக்குது ஜொலி பண்றதுக்குன்னு இந்த உலகத்துல அந்த ஏஜை எப்படி கணக்கு போடுறான்னா, வாலிப பருவம் தான் அத்தனை அட்டகாசங்களையும் செய்கிற காலம், அத்தனை அக்கிரமங்களையும் செய்கிற காலம், அத்தனை அட்டூழியங்களையும் செய்கிற காலம், அவ்வளவு அனாச்சாரத்தையும் செய்கிற காலம் இந்த காலம் தான். பீடி குடிச்சு பார்க்காட்டி இந்த வயசுல நீ எல்லாம் என்ன ஆம்பளையா? ஒரு சிகரெட்டை வாயில வச்சு பார்க்காட்டி நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்னடா நீங்க எல்லாம் வாழ்ற வாழ்க்கை? ஒரு பியர் போத்தல் எடுத்து அடிச்சு பார்க்காட்டி என்ன வாழ்க்கை? இந்த மாதிரி நம்முடைய சிந்தனை மாற்றப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இளமை பருவம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு மேலைத்தேய கீழ்த்தரமான சிந்தனையில் வளர்க்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எது கற்றுக் கொடுத்தது? அங்க எவனோ நடிப்பான், அவன் நடிக்கிறத பார்த்துட்டு இதாண்டா வாழ்க்கைன்னு இளமையை சீரழிக்கிறான். அவனெல்லாம் நடிச்சு காசை வாங்கிட்டு போறான், உண்மையா வாழல. ஆனா இவன் அதான் வந்து ரியல் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு போலிகளை உண்மையாக நம்பி தன்னுடைய உண்மையான வாழ்க்கையை போலியாக மாற்றிக்கொள்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இளமை பருவத்தை அல்லாஹ் ஒரு கூட்டத்தார்கள் எப்படி கழித்தார்கள் என்பதற்கு நமக்கு ஒரு சம்பவத்தை திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார். சூரத்துல் கஹ்ஃபை எடுத்து ஓதி பாருங்க. அதிலே அல்லாஹு தஆலா ஒரு இளைஞர்களுடைய கூட்டத்தை குறித்து ஒரு பாடம் எடுக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏகத்துவத்திற்காக போராடினார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்ற அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தார்கள். ஊரால் எதிர்க்கப்படுகிறார்கள், கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறார்கள். அந்த ஊரிலே இதற்கு பிறகு வாழ்ந்தால் நிச்சயம் நம்மை கொல்லுவார்கள் என்று அவர்கள் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. இனி ஊரோடு வாழ முடியாதுன்னு ஒதுங்கி போய் ஒரு குகையிலே ஒதுங்குகிறார்கள். ஒரு குகைக்குள்ள ஒளிச்சிக்கிறாங்க. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லுகிறான், அவர்கள் இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்ட இளைஞர்கள். அவர்களுடைய ஈமானை நாங்கள் அதிகப்படுத்தினோம். ஏன் அதிகப்படுத்தினா? அல்லாஹ்வோட தான் அவங்களுக்கு தொடர்பு கூடுதலாக இருந்துச்சு. தங்களுடைய இளமையை அதற்காகத்தான் அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அவர்கள் அந்த குகையிலே தங்கி இருந்து, குகைக்குள்ளேயே இருந்து பல வருட காலங்கள் இருந்து அவர்களை இந்த உலகத்திற்கெல்லாம் அத்தாட்சியாக காட்டியதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, அவங்களுக்கும் விட்டு வீசி போட்டு துனியாவோட எவன் என்னென்ன பண்ணுறான்னு அந்த அவ்வளோ காரியத்தையும் பண்ணி வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. ஏன் ஊரை எதிர்க்க வேண்டும்? ஏன் உலகத்தை எதிர்க்க வேண்டும்? ஏன் சொந்தங்களை எதிர்க்க வேண்டும்? ஏன் அவனுக்கு ஆசை இல்லையா? அவனும் வேண்டியதை அனுபவிச்சு போட்டு வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. எல்லாம் விட்டு ஒதுங்கி ஒரு குகையில் போய் ஒழிச்சுக்கிட்டு துனியா வேணாம்டா, நமக்கு அல்லாஹ் போதும் என்று ஏன் போய் ஒதுங்கினாங்க? இன்னஹும் ஃபித்யா, அவர்கள் இளைஞர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம இளைஞர்கள் எதுக்குள்ள போய் தஞ்சம் புகுறான்? எங்கேயாவது ஒரு தியேட்டர் இருக்காடா, யார படம்டா வந்திருக்குது, விஜயா வாங்கடா போவோம், அந்த அவ்வளோ பேரும் போய் அந்த குகைக்குள்ள ஒழிச்சிக்கிறான். படத்தை பற்றி இந்த துனியாவில் எவ்வளவுதான் நாம் வந்து பயம் பண்ணினாலும் அவன் கேட்க மாட்டான். டேய் அது சீரழிவிடா, பார்க்காத, உன்னைய நாசமாக்கும், அதெல்லாம் பொழுதுபோக்கு, வீணானது, அது உண்மை கிடையாது. அப்பவும் அவன் மனசு செல்லுது, போய் பார்க்கவே வேணும். எங்கேயாவது ஒரு தியேட்டரை தேடிக்கிட்டு போய் உட்கார்ந்துருக்கான், மனத்தியாளர் கணக்கில் போய் பார்ப்பான். அதனால் என்னத்தை லாபம் அடைஞ்சிங்க? அதில் ஒரு லாபமும் இல்லை. அவன் மைண்ட் செட் அப்படித்தான் இருக்குது. இல்லாட்டி நம்ம ஸ்ரீலங்கா டீம் விளையாடுதுன்னா 5 வக்துக்கு பாங்க சொன்னாலும் அந்த கிரவுண்டை விட்டு வர மாட்டான். அதுக்குள்ளே பட்டினி நோம்பு கிடந்தாலும் முடிச்சிட்டு எவன் வெல்றான்னு பார்த்துட்டு தான் வருவான்.
தோத்துட்டார், சரியான கவலை, நம்ம டீம் தோத்துருச்சேன்னு வீட்டில் உள்ளவன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த டிவியை தூக்கி போட்டு உடைச்சிருவான். எங்கேயா போய்கிட்டு இருக்கிறீங்க? என்ன இந்த துனியாவில் வாழ்க்கையை எப்படி கழிக்கிறோம்? எங்கே நம்முடைய வாழ்க்கையும் இளமையும் கடந்து கொண்டிருக்கிறது? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹுடைய தூதரிடத்திலே பியோர் மவுனா என்ற ஒரு இடத்திலே 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். அவர்கள் அல்லாஹுடைய ரசூலோடு இருந்தவர்கள் யார் தெரியுமா? இளைஞர்கள். அத்தனை பேர்களும் குர்ராக்கள். இந்த மார்க்கத்தை படித்து அறிந்து தெளிவோடு இருந்த, குர்ஆனை மனனமிட்ட மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்கள் அவர்கள். 70 இளைஞர்கள் சகோதரர்களே. அத்தனை பேரையும் அந்த பக்கத்தில் இருந்த ஊரை சேர்ந்தவர்கள் தந்திரம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிட்டு கொலை பண்ணினாங்க. அது வேற. ஆனால் அவர்களை அல்லாஹுடைய ரசூல் எந்த பணிக்கு அனுப்பினார்கள்? எங்களுக்கு தீனை படித்து தரணும், கொஞ்சம் அனுப்பி வைங்கன்னு கேட்டாங்க. தீனை படித்து கொடுக்கறதுக்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் அந்த 70 நபித்தோழர்கள். 70 நபித்தோழர்கள் அனுப்பப்பட்டவர்களும் பழிவாங்கப்பட்டார்கள், திட்டமிட்டு கொல்லப்பட்டார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள் சகோதரர்களே. அவர்கள் அந்த களத்திலே அதை எதிர்பார்க்கவில்லை. அங்கே சென்றவர்கள் தீனுக்காகத்தான் சென்றார்கள், இறை பணியை செய்ய வேண்டும் என்றுதான் போனார்கள். அத்தனை பேர்களுடைய முதுகுகளிலும் குத்தப்பட்டார்கள் சகோதரர்களே. ஹராம் இப்னு மில்ஹான் என்ற நபித்தோழர் சொல்லுகிறார், ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக நான் ஜெயித்து விட்டேன். அந்த வெற்றி எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சுமா? நீயும் நானும் எங்கேயா போய் குத்துப்பட போறோம்? நம்ம தான் போக மாட்டோமே. நம்ம வாழ்க்கை தான் வேற லைன்ல போய்கிட்டு இருக்குது. அந்த இளைஞர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டது எதற்காக என்று யோசிச்சு பாருங்க. அப்ப தங்களுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக, அவனுடைய இபாதத்திலே மார்க்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். நிச்சயம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல் இருக்கிறது. எங்களை ரிவ்யூ பண்ணணும். நாங்கள் வாழுகிற வாழ்க்கை, எங்களுடைய செயல்பாடுகள், நாங்கள் போகிற பாதை, எங்களுடைய மைண்ட் செட் எல்லாம் ரிவ்யூ பண்ணணும். என்ன வாழ்க்கை வாழுகிறோம்? இந்த துனியாவில் காசை தேடுவதற்கு, அதிகாரத்தை தேடுவதற்கு, அல்லது ஏதோ ஒரு அற்பமான ஆசைக்காக வேறு எதையோ ஒரு பொருளை தேடுவதற்கு நம்முடைய இளமையை சீரழித்துக் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஹுபைப் அவர்களுடைய வரலாறு படித்திருக்கிறோம். அனஸ் இப்னு நதுர் அவர்களுடைய வரலாறு படித்திருக்கிறோம். அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், மலாயிக்கா மார்களால் குளிப்பாட்டப்பட்ட நபித்தோழர் என்று இந்த வரலாறு பேசுகிற நபித்தோழருடைய வரலாறை படித்திருக்கிறோம். அவங்களோட வயசெல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. 17 வயசுல வாளை ஏந்தி இந்த மார்க்கத்திற்காக எதிரிகளோடு யுத்தகலத்தை சந்திக்க வேண்டும் என்றாலும் நேத்து முடிச்ச பொஞ்சாதியை விட்டுட்டு இன்னைக்கு யுத்தகலத்துக்கு வாரையான்னு போய் நின்றவங்க அவங்க. அப்படி தங்களுடைய இளமைகளை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு சமுதாயம் அவர்கள். அப்படி நம்ம வாழ்க்கை இருக்குதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.